வணக்கம். அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் படம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படி வாய்ப்பு கிடைத்து அவர் நடிகராகவோ அல்லது டைரக்டராகவோ அல்லது இசையமைப்பாளராகவோ ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுனாக்கா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒருதலை ராகம்ங்கிற படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தாலும் கூட டி ராஜேந்தருக்கு மனசு முழுக்க வலிதான் நிரம்பி இருந்துச்சு, வேதனை தான் மிஞ்சி இருந்துச்சு, அவமானம் தான் இருந்துச்சு. ஏன்னாக்க அந்த படத்துல அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்டார். ஒருதலை ராகம் அந்த படம், அந்த படத்துக்கான கதை திரைக்கதையிலிருந்து வசனங்கள்லேருந்து பல விஷயங்கள் டி ராஜேந்தர் தான் பண்ணுது. ஆனால் பாடல்கள் இசை மட்டும் அவருடைய பெயரை வர வச்சுட்டு இயக்கம் அப்படிங்கிற விஷயத்த இஎம் இப்ராஹிம் பண்ணிக்கிட்டார். அன்னைக்கு இருந்த அந்த மன்சூர் கிரியேஷன்ஸ் மயிலாடுதுறை பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சாங்க. வேற வழி இல்லாம மயிலாடுதுறையை சேர்ந்த டி ராஜேந்தர் சினிமாவில் ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருந்ததுனால யாரிடமும் உதவி இயக்குனராக இல்லாமலேயே ஒருதலை ராகம் படத்தை எடுத்தார், கொடுத்தார், ஜெயித்தார். ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் டாக்கே இல்லை, கூட்டமே இல்லை. படத்தை ஒரு வாரம் கழிச்சு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மனநிலையில தான் படத்தினுடைய தேட்டருக்காரங்களும் இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரும் இருந்தாங்க, ப்ரொடியூசரும் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய இசையமைப்பாளர் எடுத்திருக்கிற ஒரு புது கான்செப்டை வைத்து எடுத்திருக்கிற அந்த ஒருதலை ராகம் அடைந்த வெற்றி ஒரு வாரத்தை அடுத்து நிகழ்ந்தது தான் பயங்கர ஆச்சரியம், சந்தோஷம். அந்த படத்தை மக்கள் அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். டாக்ல மவுத் டாக் ஹிட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த படம் மவுத் டாக், ரசிகர்களுடைய பேச்சு. மாப்பிள ஒருதலை ராகம்னு ஒரு படம் பார்த்தா கொன்னுட்டாங்கடா, அதை வச்சிடறாங்கடா, ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கவே மாட்டாங்கிறாங்கடா, கடைசியில தன்னுடைய லவ்வ சொல்றதுக்கு வரும்போது அவன் செத்து போயிடான்டா, அப்படி இப்படின்னு ஒருதலை ராகம் படத்தை கொண்டாடாதவர்களே இல்லை. அப்படி ஒரு ஹிட்டு. ஆனால் அன்னைக்கு ஒருதலை ராகம் படத்துக்கு விநியோகஸ்தர்களுக்காக போட்டு காட்டப்பட்ட ப்ரீவியூ உள்பட திரையில இருக்கிற மற்ற பிரமுகர்களுக்காக போட்டு காட்டப்பட்ட ப்ரீவியூ காட்சி உள்பட எந்த ஒரு காட்சிக்கும் டி ராஜேந்தருக்கு அனுமதி தரப்படலை. உள்ளேயே டி ராஜேந்தர் அவர்களை விடலை. அன்னைக்கு இந்த சினிமா ரொம்ப ரொம்ப மோசமான உலகம், இதெல்லாம் வேணாயா நமக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாக்க நமக்கு இப்பேற்பட்ட அதி அற்புதமான ஒரு மேதை கிடைச்சிருப்பாரா? அஷ்டாவதானியாக விளங்குகிற எல்லாத்திலையுமே அடிச்சு நொறுக்குகிற டி ராஜேந்தர் அப்படிங்கிற ஒரு 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 கலைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குமா தெரியல. ஆனால் தன் மனநிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாக ஒருதலை ராகம் ரிலீஸ் அன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு கூட காசு இல்லாம தவித்த அந்த டி ராஜேந்தர் அதே வருடத்துல இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணினார். அந்த படம் வசந்த அழைப்புகள். இது மே மாதம் வந்துச்சு அப்படின்னா வசந்த அழைப்புகள் செப்டம்பர் மாதம் வந்துச்சு. ஜேபிஆர் அப்படின்னு அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர், ஒரு போலீஸாக இருந்து எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்து இன்னைக்கு ஜேபிஆர் பல்கலைக்கழகம்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த ஜேபிஆர் கல்லூரி அப்படிலாம், அந்த கல்லூரியினுடைய உரிமையாளராக ஜேபிஆர் அவர்கள், அவர் தான் இந்த படத்தை தயாரித்தார். அந்த வசந்த அழைப்புகள் படம் பெரிதாக கவனம் ஈர்க்கலை. ஆனால் பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் அடிச்சுது. ஆனால் அப்பையும் அவர் சோர்ந்து விடலை. ஒருதலை ராகத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் கிடைக்கல. ஒருதலை ராகம் மாதிரியான ஒரு பேரும் புகழும் அவரே பேரை போட்டு எடுத்த வசந்த அழைப்புகள் திரைப்படத்துக்கும் கிடைக்கல. ஆனா இதனாலலாம் மனுஷன் ஒன்றும் துவண்டு போயிடலை, கலங்கி போயிடலை. போடா அப்படின்னு மாயவரத்துக்கு டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடல. ஆனா அடுத்தாப்புல ஒரு படம் எடுக்கிறாங்க, மயிலை குருபாதம் அப்படிங்கிற அந்த கம்பெனி படத்தை தயாரிக்கிறாங்க. இவர் இந்த முறை எடுத்த படம் டி ராஜேந்தர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேச வச்சுது. கரெக்டியா, டி ராஜேந்தர் தான் ஏன் ஒருதலை ராகம் எடுத்தது, பாவம் அந்த பேரை ஒருதலை ராகத்துல போட முட்டாங்க டைரக்ஷன்ல அப்படின்னு ரசிகர்களை சொல்ல வச்சுது. ஏன் நான் உட்பட அந்த படத்துக்கு ரசிகனான ரயில் பயணங்களில் கிட்டத்தட்ட பட்டத்தில் ஒவ்வொரு காட்சியும் தெரிக்க விட்டிருப்பார். வசனங்கள் மூலமாகவும் நடிப்பின் மூலமாகவும் அத்தனை பேரையும் வேலை வாங்கியிருப்பார். கேரளாவை சேர்ந்த ஸ்ரீநாத் அவர்களை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினார். புதுக்கவிதையை ஜோதி அப்படின்னு சொல்றோமே, அந்த ஜோதிங்கிற ஒரு அற்புதமான நடிகையை இந்த படத்தில் கொண்டு வந்தார்.
ராஜீவ்ங்கிற ஒரு அட்டகாசமான நடிகரை இந்த படத்துல நமக்கு காட்டினார். திலீப்புக்கு அட்டகாசமான கேரக்டர் கொடுத்தார். இந்த படம் அடைந்த வெற்றி சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு தெரிக்க விட்ட வெற்றி. இந்த வெற்றியை அடுத்துதான் ஒருதலை ராகம் படத்தை எடுத்ததே டி ராஜேந்தர் தான் அப்படிங்கிறத எல்லாரும் திரையுலகம் உட்பட எல்லாருமே ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் ஒருதலை ராகத்தால பட்ட அவமானத்தினால துவண்டு போயிருந்தாருன்னா டி ராஜேந்தர் இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு வந்திருக்க முடியாது. வசந்த அழைப்புகள் ஒரு சுமாரான படமா அமைஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவர் கூனி குறுகி போயிருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவர் வந்திருக்க முடியாது. வாழ்க்கையில வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான். ஆனா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம்ங்கிறதுக்கு எத்தனையோ பேர் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி சாதனையாளர்கள்ல ஒருத்தராக தான் டி ராஜேந்தர் அவர்களை பார்க்கிறேன். அத்தனை அவமானங்களை வழிகளை எல்லாம் கடந்து ஒரு மனுஷன் ஜெயிச்சு அப்படி வந்து நின்னாருனாக்கா அது எப்படிப்பட்டதா இருக்கு. ரயில் பயணங்களில் அப்படின்னு சொல்றோம் அந்த படத்துக்கு தலைப்பு. ஆனால் இந்த திரை பயணங்களில் ராஜேந்தருடைய பயணம்ங்கிறது ரொம்ப அட்டகாசமானது, ரொம்ப விறுவிறுப்பானது, ரொம்ப வேகமானது. டி ராஜேந்தர் சாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.